ஹாய் ஹலோ கைஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் 10க்குள்ளே வரப்போகிற அப்டேட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதனால வீடியோ யாருமே ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூபுக்கு இன்னும் ட்ரெஸ் வரப்போகுதுன்றதும் போட்டிருக்கேன். ஸோ அதனால வளவலன்னு பேசாமல் ஃபஸ்ட் நம்ம வீடியோவோட போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு ராயில் மேல் பண்டில் தான் வரும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஸோ கமெண்ட் செக்ஷனில் கேர்ள் பண்டில் தான் வந்திருக்கு ப்ரோ ரிஷாந்த் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ரியலி சாரி கைஸ். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா கரீனாக்காரன் நம்மளுக்கு சீட் பண்ணிட்டான், வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஃபீமேல் பண்டில் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மேல் பண்டில் தான் கொடுப்பாங்கன்னு ஒரு லாஜிக்கான முடியும். எனக்கு கிடச்ச அப்டேட் வச்சு நான் மேல் பண்டில் தான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபீமேல் பண்டில் வந்து ஸோ அது ரொம்ப மொக்கையாகவும் இருந்து பார்த்தீங்களா ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாருமே ஆயிட்டீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான பண்டில் கைஸ், ஓகேங்களா? ஸோ இதோட ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கன்லையாவது மேல் பண்டில், ஸோ அதை பேர் பண்டிலாக இருக்கும். ஸோ நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ எஃப்எஃப் டோக்கன்லையும் நம்மளுக்கு கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட, ஓகேங்களா? ஸோ எஃப்எஃப் டோக்கன்லையும் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை கைஸ். ஸோ உங்களுக்கு இது எப்படின்னு என்ன தோணுது? ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் கிடச்சிதா கிடைக்கல சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப மொக்கையாக நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டைமண்ட் செலவு பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஸோ ட்ரெஸ்ஸஸ் நல்ல ட்ரெஸ்லாம் கிடைக்குன்ற மாதிரி இப்போ கரீனா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 MB கிட்ட, ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. நானும் பார்த்தீங்கன்னா ஸோ எஃப்எஃப் டோக்கனில் ஸோ ஏதோ ஒரு ஆட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ புதுசாக ஒரு அப்டேட் தான் வந்திருக்குன்னு நினச்சி நானும் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் காட்டுச்சு 1.73 MB, ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் மாதிரி. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மொக்க ஈவெண்ட் கைஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து ரம்ஜான் ஈவெண்ட்னு நினச்சேன். ரம்ஜான் ஈவெண்ட் கிடையாது, ஒரு மொக்க ஈவெண்ட். ஸோ ஃபைட்டர் ரிங்னு சொல்லி இது வந்து புல் பியர் பற்றினா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டான ஒரு கான்செப்டில் ஸோ அதை விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப எல்லாம் நல்லா இல்லை, ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு ட்ரெஸ்ஸஸ் தான் அதில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த புல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பியர். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை வச்சு ஒரு பேசிக்காக கிரியேட் பண்ண ஒரு ரெண்டுமே பண்டில், ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புல்லை சம்மந்தம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில், ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ன்றாங்க. ஸோ எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. இதே வந்து நீங்கள் கோல்டு ராயில் கூட விட்டுருக்கலாம் போல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியோட ஸ்கின். ஸோ இது வந்து ஒரு பைக்கோட ஸ்கின். இது பார்த்தீங்கன்னா பியரோட ஒரு ட்ரெஸ், ஓகேங்களா? தெரிஞ்சு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கோல்டு ராயில் விட்டுருந்தா கூட ஸோ எவ்ரிபடி வில் பி ஹாப்பி, ஓகேங்களா? ஸோ அதை நான் சொல்லுவேன், தெரிஞ்சு அதான் தோணுது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின் பார்த்தா 10+1, அதாவது 200 டைமண்ட் ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11 ஸ்பின் வரும். ஸோ அதில் டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரேராகவும் கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது, ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஸோ ப்ரீவியஸாக வந்து அப்டேட் பற்றி சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் 9th டே, அதாவது கம்மிங் 9 பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் தான் வரப்போகுதுன்ற ஒரு கன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெப்பன் ராயல் மாதிரி, ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா பேராஃபில் ராயல், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகுது நம்மளுக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற ஈவெண்ட், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 ஸ்கின் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸோ இந்த தகதக நிறைய ஒயிட் வித் ஆரஞ்சு கலரில் இருக்க ஒரு கலர். இதோட பவர் பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் ஆர்மர் ப்ரிடேஷன். ஸோ ரொம்ப பெஸ்ட்டு ஸ்கின்னு தெரிஞ்சு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கின் எடுக்கிறது ரொம்ப ரேராக இருக்க போது நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தெரிஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஸ்கின்னு ஸோ டபுள் ரேஞ்சு ஸோ சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் தான். இது ஓகே கைஸ். ஸோ நிறைய பேர் யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். ரேஞ்ச் இருந்தால் நல்லாவே ஆடலாம். இன்னும் பேராஃபில் ரேஞ்ச் கம்மியாக இருக்கும். ஸோ ரேஞ்ச் இது பெஸ்ட்டு தெரிஞ்சு. ஸோ 3வது ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரெட் வித் கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க. இது தீம் ஸ்கின் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த க்ரீன் கலர் ஸ்கின் தான் கைஸ். ஸோ எப்படி இருந்தாலும் இது 4ல் 1 தான் கிடைக்கும். அது 50 ஸ்பின்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த 100,000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு 50 ஸ்பின்னில் கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் ஸ்பின் பண்ணுறவங்க வந்து ஸோ 10 டைமண்ட்ஸாக ஸ்பின் பண்ணுங்கள். ஸோ 10+1 கான்செப்டில் ஸ்பின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் கியூப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேஜிக் கியூப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு ஒரு சதருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து இந்த தீம் ஸ்கின்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. இது மொக்க தான், ஆக்சுவலாக இது மொக்க தான் நான் சொல்லுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது லெஜெண்டரி ஸ்கின் லைக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கின் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேஜிக் கியூப் நிறைய பேர் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா மேஜிக் கியூப் இருக்குது நிறைய பேர் மறந்துட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் மேஜிக் கியூப் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ கரீனா எப்படி பண்ணுவாங்க தெரியாது. ஆனால் மேஜிக் கியூப்பில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜான் ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபுல் மேஜிக் கியூப் ஃப்ரீயாக கொடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து இந்த அப்டேட் பண்ணால் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லா அப்டேட் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கேள்வி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற எல்லாமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் பை.